வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசு சாதனைகள் பார்க்குறோம். தமிழக அரசு சாதனைகள் வந்து பார்ட் 14 பார்க்க போறோம். இதில் அது குறித்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளை பற்றி பார்க்க போறோம். ரேஷன் கடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து முதல்ல ஞாயிற்றுக்கிழமைலலாம் வந்து நிறைய கடைகள் வந்து திறக்காமலே இருந்தாங்க. நகர்ப்புறங்கள்ல, கிராம ஊராட்சிகள் எல்லாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கூட ரேஷன் கடை திறக்கிறதுனால வந்து ரேஷன் கார்டில் எங்கே வேணால் பொருள் வாங்கிக்கிறாங்க. அதே போல் வந்து ஒரே நாடு ஒரே திட்டம் தேர்தல் மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் இருக்கிறதுனால வந்து எந்த ரேஷன் கடையில் வந்து பொருட்களை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வர்றவங்களுக்கு தாமதமாக இருந்துச்சுன்னா, அவங்க ரேஷன் கார்டு மூலமாக கூட வந்து பொருட்களை வாங்கிக்கிறாங்க ரேஷன் கடையில். ரேஷன் கார்டு மூலமாக வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து மணி பே பண்ணால் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சு மணி பே பண்ணால் காணாமல் போன ரேஷன் கார்டை கூட மறுபடியும் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே வாங்கிக்க முடியும். அது ஆன்லைனில் இருக்கிறதுனால வந்து பொதுமக்களுக்கு வந்து அலைச்சல் குறையுது. அது மட்டும் இல்லாத அவங்க சுகர் அட்டை வேணும்னா சுகர் அட்டை வாங்கிக்கிறாங்க. இல்லை அரிசி அட்டை வேணும்னா அரிசி அட்டை வாங்கிக்கிறாங்க. என்பிஹெச் கார்டு இருக்கிறவங்க பிஹெச் கார்டை வந்து மாற்றிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்க முதலமைச்சர் காப்பீடு வாங்குறது வந்து ரேஷன் கார்டு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறதுக்கு வந்து ரேஷன் கார்டு பயனுள்ளதாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுக்கு வந்து கோப் பஜார் ஆப்னு ஒன்று இருக்குது. கோப் பஜார் ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை இல்லாதவங்க கூட வந்து பொருட்களை வந்து ரேஷன் பொருட்கள் எல்லாமே ஆன்லைனில் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வந்து 2 எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வாங்கணும். லீகலாக வாங்கணும்னா வந்து ரேஷன் கார்டு வந்து மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஓஏபி ரேஷன் கார்டு அதெல்லாம் கூட நிறையா கொடுக்குறதுக்கு வந்து நானே எங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடந்த 5 ஆண்டுல சொல்லிட்டு நிறைய ஓஏபி ரேஷன் கார்டு வந்து வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து 5 கிலோ அரிசி கிடைக்குது. இதெல்லாம் சாதனைகள். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக வந்து வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் முதியோர்களுக்கெல்லாம் போயிட்டு வீடுகளுக்கே போய் ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணுறாங்க. இந்த தாய்மானவர் திட்டம் இருக்கிறதுனால வந்து பொதுமக்கள் வந்து குறிப்பாக முதியோர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 14. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வுகளுக்கு தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.